அது எப்படி முடியும் அத்தை? நாம தான் பக்கா எவிடன்ஸோட அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோமே. அப்புறம் எப்படி அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சது? பணக்காரங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா? யாரு ஜாமீன்ல எடுத்தது? வேற யாரு? ஆகாஷ் தான். ஆகாஷா? அவருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஆகாஷ திட்டாதுமா, பாவம் அவன் ஒரு அப்பாவி. அப்பாவி இல்லாத சரியான முட்டாள். அதனால்தான் அவங்க பாட்டி இவ்ளோ பெரிய கொடுமை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட கொஞ்சமும் மனசாட்சியே இல்லாம அவங்கள போய் ஜாமீன்ல எடுத்திருக்காரு. யூஸ்லெஸ் ஃபெல்லோ. விடுமா, அவன் என்ன பண்ணுவான்? 1000 தான் இருந்தாலும் அந்த ஆண்டாள் தானே அவனை வளர்த்த பாட்டு. அந்த பாசத்துல அவங்கள ஜாமீன்ல எடுத்தான். ஆனா என்ன, இதுக்கப்புறமாவது அந்த ஆண்டாளுக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கும்னு பார்த்தேன். இல்லவே இல்ல தென்றல். என்ன சொல்றீங்க அத்தை? திரும்பவும் அந்த ஆண்டாள் பாட்டி உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஜாமீன்ல வந்த கொஞ்ச நேரத்திலேயே என்னை தேடி வந்து வழக்கம் போல என்கிட்ட என்னெல்லாம் உன்னால ஒன்னும் செய்ய முடியாது, ஏன்னா என்கிட்ட பணம் இருக்கு, அந்த பணத்தை வச்சு உன்னையும் பையனையும் அந்த தென்றலையும் என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும், அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு போயிட்டாங்க. அப்படியா? அவங்களோட திமிர நான் இப்பவே அடக்கி காட்டுறேன். தென்றல், அவசரப்படாத. முதல்ல சித்து நல்லபடியா குணமாகி கண்ணு முழிக்கிட்டான். அதுக்கப்புறமா அந்த ஆண்டாளை நம்ம பாத்துக்கலாம். அவரை நீங்க அப்சர்வேஷன்லயே வைங்க, சரியா? டாக்டர், சித்து கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? இல்லம்மா, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. அவரை கான்சியஸ் கொண்டு வர்றதுக்காக எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். எந்த யூஸ்மே இல்லை. நாளுக்கு நாள் அவருடைய கண்டிஷன் டேஞ்சர் ஜோனுக்கு தான் போயிட்டு இருக்கு. இப்ப அவர் உயிர் பிழைக்கணும்னு உங்களை மாதிரியே நானும் கடவுளை வேண்டிட்டு தான் இருக்கேன். பாப்போம், கடவுள் தான் அவரை காப்பாற்றணும். தென்றல், ஷோக்கு வேற டைம் ஆயிடுச்சு, வராம இருந்துருவியோன்னு பயந்துட்டேன். உனக்கு கால் பண்ணாலும் லைன் போல. நல்ல வேலை, சரி சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துரு தென்றல். சித்து பத்தி யோசிக்கிறியா? சீக்கிரமே சரியாயிடும். சரி,
இந்த சிச்சுவேஷன்ல நீ எப்படி ஷோ பண்ணுவ? நான் வேணா வேற ஆள் அரேஞ்ச் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ் மாத்தி யோசி லைஃப் ஈஸி. நான் உங்க ஆர்ஜே தென்றல் பேசுறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் காலர் யாருன்னு பார்க்கலாமா? ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. மேடம், நான் சித்து பேசுறேன். சித்துவா, சித்து, சித்து நீ கண் முழிச்சிட்டியா? உனக்கு கான்ஷியஸ் வந்துருச்சா? உன்னை காப்பாத்ததே கஷ்டம்னு டாக்டர் சொன்னாரு. நான் இவ்வளவு நேரம் உன் கூட ஹாஸ்பிடல்ல தான் இருந்தேன் சித்து. இப்பதான் நான் ஆபீஸ்க்கு வந்தேன். நான் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் கண் முழிச்சியா? ஐயோ, தெரிஞ்சிருந்தா நான் அங்கேயே இருந்திருப்பேனே. சித்து, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? மேடம் மேடம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் அம்பத்தூர்ல இருந்து சித்து பேசுறேன் மேடம். எனக்கு தெரியலையா மேடம்? வழக்கமா இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் கலர் நான் தான் மேடம் வருவேன். என்னுடைய முழு பெயர் சித்திரை செல்வன். நீங்களா? ஆமா மேடம், நான் தான். நீங்க எந்த சித்து நினைச்சீங்க? நான் என் ஃப்ரெண்ட் சித்துன்னு நினைச்சேன். மேடம், அவருக்கு என்னாச்சு? மேடம், ஏன் ஏன் அழுறீங்க? நான் 2 நாளைக்கு முன்னாடி என்னோட ஷோல எனக்கும் என் ஃப்ரெண்ட் சித்துக்கும் ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை பத்தி சொன்னேன்ல. ஆமா மேடம், அவரும் உங்க எஃப்எம்ல ஆர்ஜே தானே? அதே சித்து தான். அவர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கை அப்படியே இருக்காரு. என்ன மேடம் சொல்றீங்க? இத்தனை நாள் ஐயோ இன்னும் கான்சியஸ் வரலையா? அவரை காப்பாத்த முடியுமான்னு தெரியலன்னு டாக்டரை கை விரிச்சிட்டாரு. அதான் சித்து நினைப்புல ஆபீஸ்க்கு வந்த. நீங்க சித்துன்னு சொன்னதும் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாரி. எதுக்கு மேடம் இதுக்கெல்லாம் சாரி? சித்து சார் உங்களுக்கு மட்டும் முக்கியமானவர் இல்ல, எங்களுக்கும் முக்கியம் தான் மேடம். அவர் சீக்கிரம் குணமாகணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் மேடம். ஹலோ, நீங்க இப்ப ப்ரே பண்றேன் அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன மேடம்? நான் உங்களை மட்டும் இல்ல, இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற எல்லாரையுமே கேட்டுக்கிறேன். பாவம் சித்து வாழ வேண்டிய வயசுல சாக கிடக்குறான். அவன் ப்ரோக்ராம நீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்க. சித்து ரொம்ப நல்லவன். என்னை காப்பாத்த முயற்சி பண்ணும் போதுதான் அவனுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனு உங்களோட அண்ணனா, தம்பியா, மகனா, பேரனா, ஃப்ரெண்டா நினைச்சு அவனுக்கு சீக்கிரமா கான்ஷியஸ் வந்து கண் முழிக்கணும்னு எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கடவுள் கிட்ட ப்ரே பண்ணுங்க ப்ளீஸ். சித்து பொழைக்கணும்னு கடவுள் கிட்ட ப்ரே பண்ணுங்க. மறுபடியும் சித்துவோட வாய்ஸ் நம்ம எஃப்எம்ல கேட்கணும். அவனுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம். தனி மனுஷனோட பிரார்த்தனையை விட இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைக்கு கடவுள் உடனே கருணை காட்டுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் ஃப்ரெண்ட் சித்துக்காக எல்லாரும் ப்ரே பண்ணுவீங்களா ப்ளீஸ்?
கண்டிப்பா மேடம், இப்பவே நான் ப்ரே பண்றேன். சித்து சித்து டாக்டர், சித்துக்கு லைட்டா கான்ஷியஸ் வந்துருச்சு. முழு கான்ஷியஸ் வரதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது உடனே ஆரம்பிச்சிடலாம். நான் வேணா எல்லா பில்ஸையும் இப்பவே செட்டில் பண்ணிடுறேன். சரி பண்ணுங்க சார், நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறேன். சிஸ்டர், அந்த மீட்டர் கொஞ்சம் லெவல் கரெக்டாக இருக்கணும் பாருங்க. ஓகே டாக்டர். ஆமா, சித்து சரியாயிடுவான். நான் போய் பில் எல்லாம் செட்டில் பண்றேன். அத்தை கால் பண்றாங்க. ஓகே நேர்களே, இப்போ ஒரு சின்ன பிரேக். அத்தை சொல்லுங்க. தென்றல், சித்து கண்ணு முழிச்சிட்டாமா? பிரார்த்தனை பண்ணது வீண் போகலமா? என் பையன் கண்ணு முழிச்சிட்டான். நீ வந்து பார்த்தனா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். சீக்கிரம் கிளம்பி வா தென்றல். வணக்கம் நேர்களே. நம்ம எல்லாரோட பிரார்த்தனையும் வீண் போகல. சித்துவுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சான். அவனோட அம்மா இப்பதான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. உங்க எல்லாருக்கும், அந்த கடவுளுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. மேகனா, சித்து கண் முழிச்சிட்டானா? சாரதாட்ட போன் பண்ணி சொன்னாங்க. சரி போறேன். ஓகே வா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னன்னு சொல்லுங்க சார். ஐசியூல இருக்கிற என் அண்ணன் சித்துவுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கான்ஷியஸ் வர ஆரம்பிச்சிருக்கு.
அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான மொத்த அமௌண்ட்டையும் இப்பயே நான் செட்டில் பண்ணிடுறேன். இதுல எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்கோங்க. மொத்தத்துல என் அண்ணன் சித்து பொழைக்கணும். தேங்க்யூ. ஆகாஷ், சித்துக்காக நீங்க பிளட் கொடுத்திருக்கீங்க. இப்ப அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான ஃபுல் பணத்தையும் செட்டில் பண்ணிட்டீங்க. இவ்ளோ நல்லவரா இருக்கிற உங்களை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேனே. சாரி ஆகாஷ். இனி நான் உங்களை போக விட மாட்டேன். உங்களை புரிஞ்சுக்காம உங்க மனச ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல. சாரி ஆகாஷ்.